அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஃபஸ்ட்டு நுக்தாவுடைய சட்டங்கள் பார்த்தோம், சரிங்களா. இது அடுத்து எழுத்துகளின் உச்சரிப்புகள். எழுத்துகளின் உச்சரிப்புகளில் ஒவ்வொரு எழுத்துமே எங்கிருந்து வருது, வாயிலுடைய பகுதியிலிருந்து எங்கிருந்து வருது அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அலீஃப், வாவ், யா வாயின் காலியான இடத்திலிருந்து ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக அலிஃப், வாவ், யா. அலிஃப், வாவ், யா. ஹ, ஹம்சா தொண்டையின் அடிபாகத்திலிருந்து ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக ஹம்சா, ஹ. ஹம்சா, ஹ. ஐன், ஹ தொண்டையின் நடுபாகத்திலிருந்து ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக ஐன், ஹ. ஐன், ஹ. ஐன், ஹ தொண்டையின் ஆரம்ப பாகத்திலிருந்து ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக ஐன், ஹ. ஐன், ஹ. காஃப் நாவின் வேர்பகுதி மேல் முரசை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகின்றது. உதாரணமாக காஃப். காஃப். காஃப் காஃப் உடைய மஹ்ரூஜுக்கு சற்று மேலிருந்து ஒலிக்கப் பெறுகின்றது. உதாரணமாக காஃப். காஃப். ஜீம், ஷீன், யா நாவின் நடுப்பகுதி மேல்முரசை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக ஜீம், ஷீன், யா. லாத் நாவின் ஓரம் மேல் கடுவாய் பற்களின் வேரை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகின்றது. உதாரணமாக லாத். 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 லாம் நாவின் நுனி மேல் முரசை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகிறது. உதாரணமாக லாம். லாம். நூன் நுனி நாவின் பின்பகுதி மேல் வரிசை நடுப்பற்களின் ஈரை தொடும்பொழுது லேசாக ஒலிக்கப் பெறுகிறது. உதாரணமாக நூன். நூன். ரா நுனி நாவின் பின்பகுதி மேல் வரிசை நடுப்பற்களின் ஈரை தொடும்பொழுது அழுத்தமாக ஒலிக்கப் பெறுகிறது. ரா. ரா. தா, தால், தா நாவின் நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் ஈரை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக தா, தால், தா. தா, தால், தா. த, தால், லா நாவின் நுனி மேல் வரிசை நடுப்பற்களின் ஓரங்களை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக த, தால், லா. த, தால், லா. ஸ, சீன், ஸாத் நாவின் நுனி கீழ் மேல் பற்களின் ஓரங்களை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகின்றன. உதாரணமாக ஸ, சீன், ஸாத். ஸ, சீன், ஸாத். ஃப மேற்பற்களின் ஓரம் கீழ் உதட்டின் உட்பகுதியை தொடும்பொழுது ஒலிக்கப் பெறுகிறது. உதாரணமாக ஃப. ஃப. ப இரு உதடுகளின் ஈர் பகுதியிலிருந்து ஒலிக்கப் பெறுகிறது. உதாரணமாக ப. ப. மீம் இரு உதடுகளின் காய்ந்த பகுதியிலிருந்து ஒலிக்கப் பெறுகிறது. உதாரணமாக மீம். மீம். வாவ் இரு உதடுகளை குவித்து வைப்பதால் ஒலிக்கப் பெறுகிறது. வாவ்.